ரொம்ப பசிக்குதே, மம்மி கிட்ட போய் கேட்கலாம். மம்மி பசிக்குதே, மம்மி கிட்ட போய் கேட்கலாம். பசிக்குதா? என்ன வேணும்? கட்லட். கட்லெட் வேணுமா? சரி, ஓகே. என் பொண்ணுக்கு கட்லெட் செய்யலாம் வாங்க. இந்த உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமாக அரிசி மாவு, கொஞ்சமாக கடல மாவு, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு. இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணையலாம். நீங்கள் இதில் கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கேரட் இப்போ இல்லை, அதனால நான் கேரட் போடல. இதில் கொஞ்சமாக லைட்டாக பிரெட் கிரம்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். இப்போது மைதா மாவை கொஞ்சமாக போட்டு தண்ணியில் கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன். பிரெட் கிரம்ஸ் தனியாக வச்சுருக்கோம். கொஞ்சமாக மாவு, கொஞ்சமாக உருளைக்கிழங்கு எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சிட்டு கொஞ்சமாக இது தட்டி அதை இந்த மைதாவில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே பிரெட் கிரம்ஸ்க்கு இதை அப்படியே எடுத்து எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. சூடாயிடுச்சு. இதில் கட்லெட்டு ரெடி பண்ணியாச்சு. நீ சாப்பிட சொல்லும் கட்லெட்டு வேணாமா? ஏன் வேணாமா? சாப்பிட்றீங்களா? தட்டில் சாப்பிட்றீங்களா? ஓகே. கட்லெட் ரெடி ஆயாச்சு. இப்போது நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. கட்லெட் எடுத்துடலாம். இதை ஒரு லைட்டில் வச்சுக்கலாம். கொண்டு போய் கொடுக்கலாமா? அக்கா சாப்பிடுங்க. நல்லா